வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, அங்கீச யோகமும் வாழ்வில் வளர்ச்சியும் பற்றி பார்க்கலாங்க. இப்போ அங்கீச யோகம் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும், என்ன மாதிரி யோக பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துட்டா, அங்கீச யோகம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு பாருங்க, வாழ்வில் நல்ல வளர்ச்சி இருக்கும். வாழ்வில் நல்ல வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். பொன் பொருள் சேமிப்பு அதிகமாக அந்த ஜாதகருக்கு இருக்கும். அது மட்டும் இல்லை, வாழ்க்கை முழுவதுமே ஐஸ்வர்யம் நிறைந்திருக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நல்ல பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு உண்டு. நல்ல வசதி வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நினைத்தது போல வாழக்கூடிய எண்ணம் இருக்க, அதாவது வாழ்வில் நினைச்ச மாதிரி வாழ்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கை அவங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த அங்கீச யோக கிரக அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டா 3 லக்னத்துக்கு மட்டுமே இந்த பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அந்த 3 லக்னத்துக்கு உள்ளவங்களுக்கு இந்த அங்கீச யோகம் இருக்கு இல்லைங்களா, இந்த அங்கீச யோகம் அவங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அது எந்தெந்த லக்னம், எந்த லக்னத்துக்கு என்ன மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு அங்கீச யோக பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ அங்கீச யோக கிரக அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டா, அவங்களுடைய ஜாதகத்துல பாருங்க, குரு பகவான் கடக ராசியில உச்சம் பெற்று அமர்ந்து அவர் பார்க்கக்கூடிய வீடு, அதாவது லக்னத்தை பார்க்கும்போது அந்த லக்னத்தில் சந்திர பகவானும் அமர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பே அங்கீச யோக அமைப்பாகும். அதாவது என்ன அப்படின்னா, கடக ராசியில குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கணும். அவர் சந்திரனை பார்க்கக்கூடிய அமைப்புல, அதுவும் லக்னமாக அமைந்திருக்கக்கூடிய அமைப்பு, அதாவது ராசியும் லக்னமாகவும் ஒன்றாக அமைந்து அது குரு பகவான் உச்சம் பெற்ற குரு பகவான் பார்க்கக்கூடிய அமைப்புல இருக்கும் பிறந்தவங்க அங்கீச யோகத்தில் பிறந்தவங்க. அவங்களுக்கு நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, என்ன மாதிரி யோக பலன்கள் கொடுக்கும், அந்த பலன்கள்லாம் முழுமையாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ குரு பகவானுடைய பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, குரு பகவானுடைய பார்வை என்ன, சிறப்பு பார்வையுடன் சேர்த்து மொத்தம் 3 பார்வை. அதாவது குரு பகவான் இருந்த வீட்டிலிருந்து, அவர் எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசியில் இருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை 5, 7, 9ஆம் பார்வையாக குரு பகவான் பார்ப்பாரு. இப்போ கடக ராசியிலிருந்து குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னா, 5ஆம் பார்வையாக விருச்சக ராசியும், 7ஆம் பார்வையாக மகர ராசியும், 9ஆம் பார்வையாக மீன ராசியும் தன் வீட்டையும் பார்க்கக்கூடிய அமைப்பு. இதுதான் குரு பகவானுடைய பார்வை. இப்போ இந்த ராசியை லக்னமாகவும் ராசியாகவும் பிறந்தவங்களுக்கு தான் இந்த யோகம் தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த ராசி இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் கடகத்தில் இருந்து பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் அங்கீச யோகத்தை தரக்கூடிய அமைப்பு, கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இதுல இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த அங்கீச யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு 2 லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் முழுமையான பலன், நற்பலன்கள், யோகமான பலன்கள் கொடுக்கும். ஒரு லக்னத்துக்கு மத்தியமையான பலன் தான் தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு, மீன லக்னம் மீன ராசியாக பிறந்தவங்களுக்கு பாருங்க, குரு பகவான் அந்த லக்னத்துக்கு 5ஆம் இடமான கடக ராசியில் உச்சம் பெற்று குரு பகவான் தன் வீட்டையே மீன ராசியை 9ஆம் பார்வையை பார்க்கக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்பு என்ன அப்படின்னா, இங்க சந்திர பகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனை அமைப்பிலும் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால, இந்த மீன லக்ன ராசியில் இந்த அமைப்புல குரு பகவான் கடக ராசியில் அமைந்திருக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு அங்கீச யோக பலன்கள் தரும். இது கிரக அமைப்பு. இந்த அமைப்புல பிறந்தவங்களுக்கு, அந்த மீன லக்ன ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் கடகத்தில் இருக்கும்போது அங்கீச யோகம் நான் மேல சொன்னேன் இல்லைங்களா, அந்த யோக பலன்கள் முழுமையா அவங்களுடைய திசா காலங்கள் அந்த ஜாதகருக்கு முழுமையா தரக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு. இந்த பரிவர்த்தனை யோக அமைப்புல பஞ்சமாதிபதியான சந்திர பகவானும் லக்னாதிபதியான குரு பகவானும் பரிவர்த்தனை பெற்று ஆட்சி சமத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இது அங்கீச யோக பலன்களும் பரிவர்த்தனை யோக அமைப்பும் நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. அந்த ஜாதகருக்கு முழுமையான யோக பலன்கள் அந்த முழுமையா கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பஞ்சமாதிபதியும் லக்னாதிபதியும் பரிவர்த்தனை ஆகியிருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால சிறப்பான பலனையும் கூடுதலாக தரக்கூடிய அமைப்பு. சரிங்களா, இந்த அமைப்புல இருக்கும்போது முழுமையா அங்கீச யோகா அமைப்பு கொடுக்கும். ஐஸ்வர்ய யோகத்தை தரக்கூடிய அமைப்பாகும். நல்ல பொருளாதாரத்துல வளர்ச்சி இருக்குங்க. சரிங்களா, அடுத்த லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா விருச்சக லக்னம். இது விருச்சக லக்ன ராசியில பிறந்தவங்களுக்கு பாருங்க, குரு பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பு என்ன, கடக ராசியிலிருந்து
தன் 5ஆம் பார்வையா பார்ப்பாங்க. இந்த அமைப்பு வந்து விருச்சக லக்ன ராசியாக அமையும் போது குரு பகவான் நின்ற ஸ்தானாதிபதியான சந்திர பகவான் விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு. இங்க வந்து சந்திர பகவான் நீச்ச அமைப்புல இருப்பாரு. இங்க வந்து குருவுக்கு பார்வைக்கு வலு இருக்கா அப்படின்னா குரு பார்வைக்கு வலு உண்டுங்க. என்ன காரணம் அப்படின்னா இங்க குரு பகவான் பாக்கியஸ்தானமான விருச்சக ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 9ஆம் இடத்தில் வந்து உச்சம் பெற்று இருந்து அந்த வீட்டின் அதிபதியான சந்திர பகவானை தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய அமைப்பு. இப்போ நீச்சமான கிரகமான சந்திரனை குரு பார்ப்பதால இந்த அமைப்பு என்ன அப்படின்னா அது யோகமான பலன்கள் கொடுக்கும். அந்த நீச்சத்துக்கு யோகம் சேர்க்கக்கூடிய அமைப்பு, பங்கமாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கன்னா வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா குருவின் பார்வை வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு. தன் வீட்டின் அதிபதியை குரு பகவான் உச்சம் பெற்று பார்க்கும்போது அந்த வீட்டின் அதிபதிக்கு வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால இதுவும் நல்ல பலன்கள் முழுமையா கொடுக்கக்கூடிய அமைப்பு தாங்க. இந்த விருச்சக லக்ன ராசியாக அமைந்து லக்னத்துக்கு 9ஆம் இடமான கடக ராசியில் குரு பகவான் உச்சம் பெற்று இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அங்கீச யோக பலன்கள் முழுமையா கொடுக்கக்கூடிய வாய்ப்புண்டு. இந்த 2 லக்னத்துக்குமே பாருங்க நல்ல அமைப்பாக இருக்குங்க. மீன லக்னத்துக்கு பஞ்சமஸ்தானத்திலையும் அடுத்தது விருச்சக லக்னத்துக்கு பாகியஸ்தானத்திலும் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கன்னா சிறப்பான பலன்கள் கொடுக்கும். அந்த குரு பகவான் அந்த லக்னத்துக்கு உண்டான ஆதிபத்தியம் காரக பலன்கள் முழுமையா அந்த ஜாதகருக்கு தரக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. அடுத்த லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா மகர லக்னம். இந்த மகர லக்ன ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து பாருங்க குரு பகவான் வந்து கடக ராசியான 7வது வீட்டுல வந்து உச்சம் பெற்று அந்த ராசியை லக்னத்தையும் பார்க்கக்கூடிய அமைப்பு. இங்க வந்து மத்தியமையான பலன் தான் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த லக்னத்துக்கு. அது என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா குரு பகவான் மகர லக்னத்துக்கு விரையாதிபதி, அதாவது 12ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் அடுத்தது வந்து 3ஆம் இடத்துக்கு அதிபதி உபஜயஸ்தானமான 3ஆம் இடத்துக்கு அதிபதியாகி அவர் போய் 7ஆம் இடத்துக்கு அமர்ந்திருக்காரு. இந்த மாதிரி அமைப்புல இருக்கும் பட்சத்துல அந்த அமைப்பு வந்து இந்த லக்னத்துக்கு விரையாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்புல உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்புல கொஞ்சம் மத்தியமையான பலன் தரும் அப்படின்னு முன்னோர்கள் மூல நூல்கள்ல கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தாலும் சரிங்க, இந்த குரு பகவான் சுபர் இல்லைங்களா, சுபர் வலுத்து லக்னத்தையும் ராசியும் பார்க்கும்போது ஓரளவு நல்ல பலன்கள் தரக்கூடிய வாய்ப்பு தாங்க. சரிங்களா, லக்னத்தையும் ராசியும் குரு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பாருங்க அந்த வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த ஜாதகர் எதா இருந்தாலும் சமாளிச்சு வரக்கூடிய ஆற்றலும் தைரியமும் அந்த ஜாதகருக்கு இருக்கும். ஓரளவு பண வசதி இருந்துகிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்புண்டு. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எப்படியாவது ஒரு அமைப்புல பணம் வந்து சேர்ந்துடும். ஏன்னா பணம் அப்படிங்கிறது தனத்துக்கு காரகர் இல்லைங்களா. அந்த குரு பகவான் அவரே வலுத்து அந்த லக்ன ராசியை பார்க்கும்போது அந்த ஜாதகர் தான் வந்து போராடி கூட வாழ்க்கையில வந்து வாழ முடியும், தைரியமா வாழ்ந்து காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு மனோதைரியம் அந்த ஜாதகருக்கு அதிகமா இருக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கும். ஏன்னா மனோகாரகனான சந்திர பகவானுடைய வீட்டில இருந்து அந்த சந்திர பகவானையே பார்க்கக்கூடிய அமைப்பு, லக்னத்தையோ அல்லது ராசியோ குரு பார்க்கும்போது அதுவும் கூடுதலான பலன்கள் தரக்கூடிய அமைப்பு, அந்த ஜாதகருக்கு நன்மையை சேர்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பிலும் இங்க லக்னமும் ராசியும் ஒன்றாக அமைந்த குரு பகவான் வலுத்து பார்த்தாலும் அவர் அதாவது அந்த லக்னத்துக்கு விரையாதிபதியாக 12ஆம் இடத்து அதிபதியாக இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மையும் தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரிங்க, சனி பகவானுடைய நிலை பொறுத்து ஓரளவு நல்ல பலன்கள் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இங்க லக்னாதிபதியான சனி பகவான் நல்ல பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு அல்லது லக்னத்துக்கு மறையாம இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும்போது கூடுதலான பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அந்த குரு பகவான் நின்ற ஸ்தானம் என்ன மாதிரி இருக்கோ அதே போல வாங்கியிருக்க சாரத்தையும் பொறுத்தே இந்த பலனை தரும். இங்க சனி பகவானுடைய சாரமான பூச நட்சத்திர சாரம் வாங்கி அங்க குரு பகவான் இருக்கும் பட்சத்துல நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. அல்லது புதனுடைய சாரம் ஆயுள்ய நட்சத்திரம் வாங்கியிருந்தாலும் ஓரளவு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனா தன் சுயசாரம் பெற்று இருக்கும்போது ஓரளவு நட்பலன்கள் தரக்கூடிய அமைப்பு தான் இருக்கும். இங்க சனி பகவானுடைய சாரமோ அல்லது ஆயுள்ய புதன் பகவானுடைய சாரமோ பெற்று இங்க சனி பகவானுடைய சாரம் பெற்று இங்க குரு அமர்ந்து லக்னத்தை பார்க்கும்போது அதுக்குண்டான பலனும் ஆயுள்ய நட்சத்திரத்துக்கு உண்டான பலனும் இந்த மாதிரி அமைப்புல ஓரளவு நல்ல பலன் கொடுத்துரும். ஆனா தன் சுயசாரத்தில் இருக்கும்போது
அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் கொடுக்கும். நான் என்ன அர்த்தத்தில் சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த குரு பகவான் இந்த மகர லக்னத்துக்கு மட்டும் என்ன மாதிரி சாரம் பெற்றிருக்காரோ அது பொறுத்தே தான் இந்த மகர லக்னத்துக்கு பலன் கொடுப்பாரு. சரிங்களா? இது மட்டும் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஆராய்ந்து தான் பலன் நிர்ணயம் பண்ண முடியும். ஏன்னா இந்த மகர லக்னத்துக்கு 12ஆம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய அமைப்பு, அந்த குரு பகவான் இந்த லக்னத்தில் நீச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால அதுக்குண்டான பலன் இங்க சாரத்துக்குண்டான பலனை தான் சேர்த்து தருவார். சரிங்களா? இங்க சனியுடைய சாரமோ புதனுடைய சாரமோ பெற்ற குரு பகவானாக இருக்கும் பட்சத்தில் ஓரளவு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ஆனால் தன் சுயசாரமாக இருக்கும்போது அது கொஞ்சமான பலன் தான் தரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ அங்கிச யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் முழுமையான பலனை தரக்கூடிய அமைப்பு. அவங்களுடைய திசா காலங்களை அது இந்த குரு பகவான் என்ன ஆதிபத்தியமோ காரகமோ அதுக்குண்டான பலனும், அதை நின்ற ஸ்தானத்துக்குண்டான ஆதிபத்தியம் காரக பலனும் இந்த 2 லக்னத்துக்கும் அவர் நட்பலன்கள் யோகமான பலன்கள் தரக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறதுனால. ஏன்னா பஞ்சமாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வர்றாரு, லக்னாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்புல இந்த 2 லக்னத்துக்கு வர்றதுனால குரு பகவான் இந்த 2 லக்னத்துக்கும் சிறப்பான அமைப்பு, வாழ்வில் ஏற்றமான அமைப்பாகவும், வாழ்வில் ஒரு வாழ்க்கையை ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பாகவும் இந்த குரு பகவானுடைய தேசியம் சந்திர பகவானுடைய தேசியம் இருக்கு. ஆனா இந்த மகர லக்னத்துக்கு பொறுத்தவரை குரு எந்த நிலையில் இருக்காரோ அது பொறுத்தே தான் பலன் இருக்கும். முழுமையான யோகத்தை தரக்கூடிய வாய்ப்பு மிக குறைவு. சரிங்களா? இதுதாங்க அங்கிச யோகம் வாழ்வில் வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு அப்படின்னா இது இந்த கிரக அமைப்பு இருக்கும்போது இந்த யோக பலன்கள் முழுமையாக அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.